பெங்களூரு கோர சம்பவம் தொடர்பாக தொடங்கப்பட்டுள்ள நீதி விசாரணை குறித்த விவரங்களை செய்தியாளர் பாரதிராஜா வழங்க கேட்கலாம். பாரதிராஜா, வணக்கம். இந்த சம்பவத்தில் இப்போ வரைக்கும் என்னென்னலாம் நடந்திருக்கு, என்ன மாதிரியான நடவடிக்கைலாம் எடுக்கப்பட்டிருக்கின்ற முழு விவரங்களை நீங்க பதிவு பண்ணலாம். ஆர்சிபி வெற்றி கொண்டாட்ட பேரணியின் போது கூட்ட நெரிசல் ஏற்பட்டு 11 பேர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக நீதி விசாரணை மாவட்ட ஆட்சியர் ஜெகதீஷ் தலைமையில் இன்று தொடங்கியிருக்கிறது. தொடக்கத்தில் சம்பவம் நடந்த இடத்தை நேரடியாக வந்து பார்வையிட்ட பின்னர் செய்தியாளரிடம் பேசிய அவர் ஒரு முக்கியமான விஷயத்தை பதிவு செய்திருக்கிறார். மேலோட்டமாக பார்க்கும்போது இந்த சம்பவத்தில் பாதுகாப்பு குறைபாடு இருப்பதாக தெரிகிறது. எனவே இது தொடர்பாக பல பேரிடம் விசாரணை நடத்த வேண்டியிருக்கிறது. குறிப்பாக சொல்லணும்னா KSA நிர்வாகம் என்றால் அவர்கள் கட்டுப்பாட்டில் தான் இருக்கிறது. அவர்கள் தான் முறையான பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்ய வேண்டும். போலீஸ்க்கு எத்தனை பேர் வருவார்கள், எந்தெந்த வாயிலில் எவ்வளவு பேர் என்ற விவரங்களை எல்லாம் அவர்கள் தான் தெரிவிக்க வேண்டும். அதில் குறைபாடு இருப்பதாகத்தான் தற்போது முதற்கட்டமாக தெரிந்திருப்பதாக கூறுகிறார்கள். எனவே அவர்களுக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கிறது. ஆர்சிபி நிர்வாகம், நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த DNA நிர்வாகம், அதே போல் பெங்களூரு காவல் ஆணையர், பெங்களூரு போக்குவரத்து காவல் ஆணையர் என ஒட்டுமொத்தத்தில் ஒரு 10 பேருக்கு மேல் நோட்டீஸ் அனுப்ப இருக்கிறார்கள். இவர்கள் அனைவரும் வரும் 13ஆம் தேதிக்குள் நேரில் ஆஜராகி விளக்கம் அளிக்க வேண்டும். அதாவது இந்த சம்பவத்தில் அவர்களின் பங்கு என்ன, குறிப்பாக காவல் ஆணையரை எடுத்துக்கொண்டால் போலீஸ் பாதுகாப்பு எவ்வளவு போட்டிருக்கிறார்கள். இன்று நீதிமன்றத்தில் ஒரு இது தொடர்பான ஒரு பொதுநல வழக்கு நீதிமன்றமே, கர்நாடக உயர்நீதிமன்றமே தாமாக முன்வந்து பதிவு செய்திருந்தது. அதில் அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞருக்கு பல்வேறு கேள்விகள் முன்வைக்கப்பட்டது. குறிப்பாக பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து அப்போது அரசு தரப்பு வழக்கறிஞர் ஒரு வாதத்தை முன்வைத்தார். வழக்கமாக IPL போட்டியின் போது 750 போலீசார் அங்கு பாதுகாப்பு பணியில் இருப்பார்கள். ஆனால் நேற்று கூட்டம் அதிகமாக வரும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் போலீஸ் பாதுகாப்பானது 1600 பேராக போடப்பட்டிருந்ததாக தெரிவித்தார். இதெல்லாம் உண்மைதானா? அதேபோல் எந்தெந்த வாயில்களில் இந்த உயிரிழப்பு சம்பவங்கள், கூட்ட நெரிசல் ஏற்பட்டது, அந்த வாயில்களில் உள்ள CCTV கேமராக்களை எடுத்து ஆய்வு செய்ய இருக்கிறார் நீதி விசாரணை குழு தலைவர் ஜெகதீஷ். அது மட்டுமல்லாமல் RCB அணி நிர்வாகமும் ஏன், அதாவது இலவசம் என்று RCB அணியினரின் அதிகாரப்பூர்வ இணைய பக்கத்தில் போட்ட பிறகுதான் இந்த பிரச்சனையே வெடித்தது, அதிக அளவிலான மக்கள் வர தொடங்கினார்கள் என்ற ஒரு பிரச்சனை நிலவுகிறது. அது தொடர்பாகவும் அவரிடம் விசாரணை நடத்தப்படுகிறது. இது விசாரணை குழுவின் நிலை என்றால், இன்னொரு பக்கம் நீதிமன்றம் இதை கையில் எடுத்திருக்கிறது. இன்று காலை தாமாக முன்வந்து வழக்கை பதிவு செய்து கொண்ட நீதிமன்றம் பல்வேறு கேள்விகளை அரசுக்கு எழுப்பியது. வரும் 10ஆம் தேதி இந்த சம்பவம் தொடர்பான ஒரு முழு அறிக்கையை அளிக்க வேண்டும் என பல்வேறு கேள்விகளை முன்வைத்தது. அந்த கேள்விகள் என்ன என்றால், பாதுகாப்பு ஏற்பாடுகள் எந்த அளவுக்கு செய்யப்பட்டது, அதே போல கூட்டம் அதிகமாக சேரும் இடங்களில் கடைபிடிக்க வேண்டிய நடைமுறைகள் கடைபிடிக்கப்பட்டதா, குறிப்பாக அதிக அளவிலான ஆம்புலன்ஸ்கள், தீயணைப்பு வாகனங்கள், மக்களுக்கு தேவையான குடிநீர், அடிப்படை வசதிகள் ஆகியவை செய்யப்பட்டிருந்ததா என்றெல்லாம் ஒரு கேள்வி எழுந்தது. இந்த கேள்விகளுக்கெல்லாம் முறையாக பதில் அளிக்க வேண்டும். அதேபோல் இன்னொரு குற்றச்சாட்டும் ஊடகங்களில் வந்ததாக கூறி நீதிபதி கேள்வி எழுப்பினார் அரசு தரப்பில். அந்த சின்னசாமி ஸ்டேடியத்திற்கு எத்தனை வாயில்கள் இருக்கின்றன, அதில் 3 வாயில்கள் மட்டுமே திறந்திருந்ததாக கூறப்படுகிறது. எனவே இது தொடர்பாகவும் முழுமையான வரைபடத்துடன் ஒரு அறிக்கையை வரும் 10ஆம் தேதி நீதிமன்றத்தில் அரசு சமர்ப்பிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறது நீதிமன்றம். மற்றொரு புறம் உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு RCB அணி நிர்வாகம் சார்பில் 10 லட்சம் ரூபாய் இன்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு ஆழ்ந்த இரங்கல் மெசேஜுடன் இந்த நிதி அறிவிப்பானது, நிவாரணத் தொகையானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. RCB குடும்பத்தில் இருந்தவர்கள் எதிர்பாராத இந்த சம்பவத்தில் உயிரிழந்திருப்பது வருத்தம் அளிக்கிறது. அந்த குடும்பத்தினுடன் எப்போதும் நாங்கள் RCB துணை நிற்கும் என்ற ஒரு பதிவுடன் இந்த நிவாரணத் தொகையை அறிவித்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, காயமடைந்தவர்களுக்கும் நிவாரணம் வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இவையெல்லாம் இப்படி இருந்தால் கூட கர்நாடகாவில் எதிர்க்கட்சியான பாஜக கடுமையான குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறது. அதே போல சமூக ஆர்வலர்களும் தற்போது புகாராகவே காவல் நிலையத்தில் அளிக்க தொடங்குகிறார்கள். இது அரசு நிகழ்ச்சியா, ஏன் அதை அந்த இடத்தில் நடத்த வேண்டும், அவ்வளவு குறுகிய காலகட்டத்தில் நடத்த வேண்டிய அவசியம் என்ன? அதாவது சமூக ஆர்வலம் குற்றம் சாட்டுவது என்றால், விடுமுறை தினத்தன்று வைத்திருந்தால் இவ்வளவு பிரச்சனை இருந்திருக்காதே. இரவு முழுவதும் பாதுகாப்பு பணியில் போலீசார் ஈடுபட்டிருந்தார்கள். மறுநாள் காலையும் அதே போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டதால் தான் இந்த பிரச்சனையெல்லாம் ஏற்பட்டது என்ற ஒரு விஷயங்கள் எல்லாம் வந்து கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் தான் பாஜக குற்றச்சாட்டாக முன்வைக்கிறது. ஆனால் அரசு தரப்பில் இது எதிர்பாராத கூட்டம். நேற்று மட்டும் மெட்ரோவில் மட்டும் 9 லட்சம் பேர் பயணித்திருப்பதாக மெட்ரோ நிர்வாகம் தெரிவித்திருக்கிறது. எனவே இந்த கூட்டம் நாங்களே எதிர்பார்க்கவில்லை என்று அரசு குற்றச்சாட்டுக்கு பதிலடி கொடுத்து வருகிறது. இந்த விசாரணையின் அடுத்த கட்டம் என்னவாக இருக்கும் என்பது
குறுகிய காலமாக குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் வரும் 10ஆம் தேதி ஓரளவுக்கு நமக்கு தெரிந்துவிடும். ஏனென்றால் அன்றைய தினம் முழு அறிக்கை, அதாவது விசாரணை குழுவின் அறிக்கை இல்லை என்றால் கூட அரசு தரப்பில் நீதிமன்றத்தில் ஒரு அறிக்கையை தாக்கல் செய்தே ஆக வேண்டும். அந்த அறிக்கையில் இந்த சின்னசாமி மைதானத்தை சுற்றிலும் அந்த வாயில்கள், அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ்கள், அதனுடைய வரைபடம் உள்ளிட்ட அனைத்து விஷயங்கள், எவ்வளவு பேர் அங்கே பாதுகாப்பு பணியில் இருந்தார்கள், போலீசார், தீயணைப்பு வாகனங்கள் எத்தனை இருந்தன, இவை எல்லாவற்றையும் நீதிமன்றத்தில் அறிக்கையாக சமர்ப்பிக்க வேண்டும். அந்த அறிக்கை கிடைத்தாலே ஓரளவுக்கு இந்த சம்பவத்திற்கான காரணம் என்ன என்பது நமக்கு தெரிய வரும். உங்கள் விரிவான விவரங்களுக்கு நன்றி பாரதிராஜா. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.